சேர்த்து வைப்பதாரோ? கொந்தளித்து எழுகின்ற முன்வினையும் ஆசை கொண்டு இழுக்கின்ற மறுமுனையும் செய்கின்ற செயலுக்கெல்லாம் எதிர்வினையும் தீருகின்ற காலம் அது எக்காலம் என ஏங்குகின்ற உயிருக்கெல்லாம் பொற்காலம் இது பொற்காலம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். வணக்கம் நேயர்களே. பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நாம் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். பரமாத்மா புள்ளி வடிவமாக இருக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் வசிக்கிறார். அவர் கல்யாணக்காரியாக இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். இன்று மேலும் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வருகிறார் நமது அன்பு சகோதரி பிரம்மகுமாரி சௌமியா அவர்கள். இவர்கள் கடந்த 22 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்று வருகிறார்கள். மத்திய அரசு வேளாண்மை துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார்கள். இப்பொழுது கீதை சார்ந்த ஆன்மீக சேவையை செய்து வருகிறார்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில நீங்க பரமாத்மா பத்திய நிறைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துகிட்டீங்க. பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று கூறினீர்கள். இதை பற்றிய பாடல்கள் கீதையில் வேற ஏதாவது இருக்கிறதா? இதை விளக்கி கூற முடியுமா? நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, பரமாத்மா ஒளி வடிவானவர், ஒளி பிழம்பு, ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவர்தான் எல்லாரையும் விட உயர்ந்தவரா? அப்பொழுதுதானே அவரை நம் பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. இதில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நான் சொல்றேன். போக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, யக்ய தபசாம், யக்யங்களையும் தவங்களின் பயன்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நானே. போக்தாரம், அதற்கு நான் தான் உரிமையாளன் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கார். பிறகு சர்வ பூத மகேஸ்வரம், அதாவது சர்வ லோக மகேஸ்வரம்னு சொல்லலாம். அனைத்து உலகத்திற்கும் ஈசன் நானே. அதாவது ஐ ஆம் தி ஹையஸ்ட் ஆஃப் தி ஹையஸ்ட், ஹையஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கூட சொல்லலாம். அனைவரையும் விட உயர்ந்தவன், அதற்கு மேலே யாருமே கிடையாது. சுஹ்ருது, நான் நண்பனாகவும் இருக்கிறேன், கல்யாணக்காரியாகவும் இருக்கிறேன். அடுத்தது யக்ய சர்வலோக மகேஸ்வரம், அப்புறமா சுஹ்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. என்னை அறிந்தவன் அமைதியை அடைகிறான், பரம சாந்தியை அவன் அனுபவம் செய்கிறான். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, இறைவன் ஒருவரே, அவரே அனைவரையும் விட உயர்ந்தவர், ஹையஸ்ட், அவர்தான் சுப்ரீம் சோல் அப்படின்னு அதனால தான் அவரை சொல்றோம், பரம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம் அவரை. அதற்கு பிறகு இன்னும் என்ன சொல்லியிருக்குன்னா, நண்பனும் நானே, அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடியவனும் நானே, அகில உலகத்திற்கும் ஈசனும் நானே. இப்படியெல்லாம் சொல்லி இறைவன் நான் தான் எல்லாரையும் விட உயர்ந்தவன் அப்படிங்கிறத தெளிவாக கீதையில சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா சொன்னீங்க.
கடவுள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகவும் இருக்காரு, நண்பனாகவும் இருக்காருன்னு சொல்றீங்க. அடுத்தது அவரை நினைத்தால் நமக்கு அமைதி கிடைக்கும்னு சொல்றீங்க. அடுத்தது இறைவனுக்கு எல்லா பெயர்களுமே காரண பெயர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். வேறு ஏதாவது காரண பெயர்கள் இறைவனுக்கு இருக்கிறதா? பல பெயர்கள் உள்ளன. ஆனால் கீதையில் சில பெயர்கள் இதன் தொடர்பாகவே கூறப்பட்டுள்ளன. தேவதேவ, அதாவது நான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன். அதனால தான் அவரை மகாதேவ் அப்படின்னு சொல்றோம். ஓம்கார ஸ்வரூபமானவன். அப்புறமா ஓம் தத் சத்து, நான் தான் ட்ரூத், சத்தியமானவன். ட்ரூத்னா உண்மை. உண்மைன்னு சொல்றதை விட சத்தியம்னு சொல்லலாம். ஐ ஆம் தி ட்ரூத் அப்படின்னு. அதனால தான் காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சத்தியஸ்வரூபமானவன். அப்புறமா மகாகாலன், அனைத்ததிலும் உயர்ந்த மகாகாலன் என்னுடைய அவருடைய உயர்ந்த கர்மங்களை குறிக்கக்கூடிய பெயராயிருக்கு. ஞானத்தை அளிப்பதால் சோமநாதன். இப்படி எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கீதையில் அவர் ருத்ரன். ருத்ரன்னா அந்த ருத்ர யஜ்யத்தை செய்விக்கக்கூடியவர். இதை மாதிரி இன்னும் பல பல பெயர்கள் உள்ளன. அதில் நம்ம அந்த பெயர்களை ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்லோகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம சுருக்கமாக இதை பற்றி சொன்னோம். ஈவன் ருத்ரத்தில் கூட சிவாயச்ச, சிவதராயச்ச, இது மாதிரி வேதங்களில் கூட கூறியிருக்கு. என்னன்னாக்கா, நான் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி, சிவாயச்ச சிவதராயச்ச, அவர் எல்லாருக்கும் உயர்ந்தவன்கிறது பல இடங்களில் கூறப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காருன்னு சொல்றீங்க. அடுத்தது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி நீங்கள் கீதையில் என்ன கூறியிருக்கிறது என்று விளக்கி கூற முடியுமா? நிச்சயமாக. இப்போ ஒருவரை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்க, உறவின் ஆதாரத்தில் நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய நினைவானது யதார்த்தமாக இருக்கும். அதற்காக நம்ம முயற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கும் அந்த உயர்ந்த பரமாத்மாவிற்குமான அழியாத உறவு என்ன? அது கீதையில் என்ன சொல்லியிருக்கார் பகவான்? அவரே சொல்லி அர்ஜுனன் அவரை பார்த்து கூறிய விஷயங்கள் இது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான். ந த்வத் சமோப்யதிக குதோன்யோ லோகத்ரயேப்ய பிரதிமம் பவ. அதாவது பிதாசி லோகஸ்ய, இறைவனை பார்த்து அர்ஜுனன் சொல்றான். அதை இந்த அனைத்து உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைவருக்குமே நீதான் தந்தை. அப்படின்னா நாம் அவருடைய குழந்தை. பிதாசி லோகஸ்ய, இந்த முழு உலகத்திற்குமே. சராச்சரஸ்ய, சராச்சரம்னா இந்த அண்ட சராச்சரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் நான் மூவிங், அதாவது அசையக்கூடியது அசைவற்றது, இது எல்லாத்திற்குமே அவர் ஒருவரே தந்தை ஆவார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய, பூஜிக்கத்தக்கவனும் நீயே, குருவும் நீயே. குருர் கரியான் அப்படின்னா குரு சிரேஷ்டனும் நீயே ஆவாய். தந்தையும் ஆகிவிட்டாய், குருவும் ஆகிவிட்டாய். அடுத்தது ந த்வத் சமஹா, உனக்கு சமமாக இந்த உலகத்துல குதோன்யோ, வேறு யார் இருக்க முடியும்? யாருமே உனக்கு சமமாக இல்லை. லோகத்ரயான், 3 உலகங்களிலுமே உனக்கு சமமாக யாருமே இல்லை. அப்போ நமக்கும் அவருக்கும் இல்ல முதல் உறவு என்ன? நம்ம பக்தியில பாடியிருக்கோம், அன்னையும் நீயே தந்தையும் நீயே, இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என் அப்பனே என் ஐயனே இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உறவை அனுபவம் செய்து யாருமே சொல்லலை. அப்போ பிதா பச்சா, அதாவது தந்தை குழந்தை, இந்த உறவு நமக்குள்ள இருக்கும் பொழுது முதல் உறவு அது. அடுத்தது குரு, ஆசானாகவும் அவர் நமக்கு இருக்கார், சத் குருவாகவும் இருக்கார். அதற்கு பிறகு நண்பன்னும் அவர் சொல்லியிருக்கார். அப்ப இந்த மாதிரியான ஆழ்ந்த உறவுகள், மிக நெருக்கமான உறவுகள் அவரோடு நமக்கு இருக்கு. அதனாலதான் அவரை நம்ம எல்லா உறவுகளும் உனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொன்ன விஷயம் பிதா, தந்தை. ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காரு. அவர் நமக்கு தந்தையாகவும் இருக்காரு, குருவாகவும் இருக்காரு, நண்பனாகவும் இருக்காருன்னு சொல்றீங்க. அடுத்தது இறைவனுக்கு நம்மோடு வேறு ஏதாவது உறவு இருக்கிறதா? இதை பற்றி கீதையில் ஏதாவது பாடல் இருக்கிறதா? எல்லா உறவுகளும் ஒருவரோடு என்று எப்பொழுதுமே நாம் பக்தியில சொல்லியிருக்கோம். ஆனா கீதையிலையும் இதை பற்றி தெளிவா பகவான் கூறியிருக்கார். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பிதாமஹஸ்ய ஜகதோ
माता धाता पितामहः पितामहस्य जगतो माता दाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार ருக்ஸாமயஜுரேவ ச வேத்யம் பவித்ரமோங்கார ருக்ஸாமயஜுரேவ ச. அதாவது பிதாமகஸ்ய, பிதாமகன் அப்படின்னாலே பாட்டனார்னு சொல்லலாம். கிராண்ட் ஃபாதருக்கு பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை மட்டும் இல்லை நான் உங்களுக்கு, நான் பாட்டனும் கூட, மாதா தாயும் கூட, தாத்தா வள்ளல் பாலனை செய்பவரும் போஷிப்பவரும் கூட நான் தான் உங்களுக்கு. அடுத்தது பிதாமகஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமகா வேத்யம் பவித்ரம் ஓம்கார. இந்த உலகத்திலேயே தூய்மையான வஸ்து யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன நீ அறி, பவித்ர அதாவது தூய்மை கடல் அப்படின்னு அவரை சொல்லலாம். ருக் சாம யஜுரேவச்ச, இந்த ருக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் இந்த அனைத்து வேதங்களின் ஸ்வரூபமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நண்பனும் ஆயிட்டாரு, தந்தையும் ஆகியாச்சு, பாட்டனாரும் தாயும் ஆயாச்சு. இப்படி அனைத்து உறவுகளோடு இன்னும் விட்டு போன உறவுகள் எல்லாமே அவரோடு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய உறவுகள். அன்பில உறவு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆழ்ந்த அன்பு எங்க இருக்கோ அது உறவுக்கும் அப்பாற்பட்டது. அப்போ இந்த பரமாத்மாவை நாம நினைக்கிறதுக்கு, அந்த தியானத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரோடு அந்த ஆழ்ந்த அன்பை அனுபவம் செய்யணும். அப்போ நம்ம நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. பாரதியார் கூட சொல்லியிருக்காரு, கண்ணனை பற்றி சொல்லி, கண்ணன் என் தாய், என் தந்தை, என் காதலன், என் குழந்தை அப்படியெல்லாம். ஆனால் உடல் சார்ந்தவர்களோடு நமக்கு அனைத்து உறவுகளும் இருக்கவே முடியாது. யார் நிராகாரனாக இருக்காரோ அவரோடு தான் நமக்கு அனைத்து உறவுகளும் இருக்க முடியும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, நிராகார பரமாத்மா அந்த சிவ பரமாத்மாவோடு தான் நமக்கு அனைத்து உறவுகளும் உள்ளன. ரொம்ப அழகா சொன்னீங்க. இறைவன் நமக்கு தந்தையாவும் இருக்காரு, தாயாவும் இருக்காரு, குருவாவும் இருக்காரு, உயர்ந்ததிலும் உயர்ந்த தெய்வமாகவும் இருக்காருன்னு சொல்றீங்க. அடுத்தது இறைவன் செய்யக்கூடிய திவ்ய காரியங்கள் என்னென்ன? இறை பற்றி கீதையில் என்ன விளக்கம் கூறப்பட்டுள்ளது? இறைவன் செய்யக்கூடிய காரியங்கள் பற்றி ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்கலாம், முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் தெரியும், ஆனால் அதோடைய அர்த்தத்தை நம்ம ஆழ்ந்த அனுபவம் செய்யறதில்லை. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகமும் இருக்கு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, எப்போ இந்த சிருஷ்டியில தர்மம் தாழ்ந்து போகிறதோ, அதாவது தர்மத்தின் பெயரிலேயே பாவ கர்மங்கள் அதிகரிக்கின்றன. யதா யதாகி தர்மஸ்ய, தர்மத்தின் தாழ்வு, கிளானி அப்படின்னா தாழ்வு, கிளானிர் பவதி பாரத. அர்ஜுனனே இந்த பாரதத்தில் மட்டும் இல்லை, பாரத அப்படின்னா பரத வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பொருள். இதுக்கு இந்த தர்ம கிளானி எப்போ ஏற்படுறதோ, அதர்மம் தாழ்ந்து அதர்மங்கள் உயர்ந்து தர்மம் எப்போ தாழ்ந்து போகிறதோ, அபியுத்தானம் அதர்மஸ்ய, அதர்மங்களை நான் அழிப்பதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவும், தர்மம்னா இங்கே சத்திய தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தத் ஆத்மானம் ஸ்ருஜாம்யகம், அப்போதான் நான் இந்த சிருஷ்டியில் என்னை அவதாரம் செய்து கொள்கிறேன். அப்போ அவர் அந்த மாதிரி ஒரு பக்கம் அவர் பிறப்பற்றவர் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் எப்படி அவர் அவதாரம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு, பரித்ராணாய சாதூனாம், அதாவது சாதுக்களை நாம் ரக்ஷை செய்ய வரேன், காப்பாற்றுவதற்காக. ஏன்னா இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, நாலாபுரமும் ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அவர்களோடு தவறான காரியங்களும் நடக்கிறது, கொடுமைகளும் நடக்க தொடங்கிடுது. இப்போ சாதுக்களுக்கும் ஆபத்து வரும் பொழுது
நான் அவர்களையும் ரக்ஷ பண்றேன். விநாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்ட கர்மங்கள் செய்யக்கூடியவர்களையும் அழிப்பதற்காக நான் வந்துட்டேன். இறைவன் டைரக்டா யாரையும் அழிக்க மாட்டாரு. அவர் தர்மத்தை நிலைநாட்டுறதன் மூலமாக இதோடைய அழிவு தானாகவே ஏற்படுறது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்ப இந்த மாதிரியான ஒரு தர்ம கிளானி ஏற்படுறதோ அப்ப நான் தர்மத்தை நிலைநாட்டுறேன். அப்போ எந்த தர்மத்தை அவர் நிலைநாட்டுறார் அப்படின்னாக்க, எது மறைஞ்சு போச்சோ, எது இல்லவே இல்லையோ அதை திரும்பவும் படைக்கிறார். அப்போ இப்போ இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னாக்க, தர்ம கிளானியோடைய இந்த தர்மம் தாழ்ந்த நேரம். இந்த நேரத்துல தான் பரமாத்மா தன்னுடைய உயர்ந்த காரியங்களை செய்யறார். இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்ப அதர்மம் உலகத்தில் நிறைந்து இருக்கிறதோ அப்பொழுதுதான் இறைவன் அவதரிக்கிறார்னு சொல்றீங்க. அடுத்தது, இறைவனுக்கு துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர், துக்குஹர்த்தா சுகுகர்த்தான்ற ஒரு பேர் கூட இருக்கு. இதை பற்றிய கீதையில் ஏதாவது விளக்கம் இருக்கா? இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்னா போல துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவன் துக்கஹர்த்தா சுககர்த்தா. இது அவருடைய முக்கியமான மகிமைகள்ல ஒண்ணு. ஏன்னா இப்ப நம்ம யாருமே ஒரு கஷ்ட காலத்திலேயோ ஒரு சின்ன பிரச்சனைகளோ துக்கம் வரும்பொழுது நினைக்கிறது யார் அப்படின்னா அவர் ஒருவரை தான். மேலதான் கை போகும், புத்தியும் மேலதான் போகிறது. அப்படி துக்கத்தை போக்கக்கூடிய பரமாத்மா என்ன செய்யறார் அப்படின்னாக்க, நாலா பக்கமும் ஒரு அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது, இதுதான் இந்த நேரம் நீங்க சொல்ற இல்லையா, தர்மம் தாழ்ந்த நேரம் அப்படின்னு சொல்றது இந்த நிகழ்காலத்தை பத்தி தான் சொல்றோம். வர்த்தமான் சமை, அதாவது பிரசன்ட் டைம்னு சொல்லலாம். அந்த நேரத்துல எல்லாருடைய மனதிலுமே ஒரு கேள்வி வருது, இறைவனே நீ இருக்காயா, எங்க இருக்க? ஏன்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்கள் ரொம்பவும் ஒரு கஷ்ட காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறது. அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு முக்கியமா துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஞானம் கொடுக்கிறார். ஞானத்தினாலதான் ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கிறது. துக்கம் எப்போ நீங்கும் அப்படின்னாக்க, சுகம் அனுபவம் ஆகும் பொழுது துக்கம் மனதிலிருந்து நீங்கி விடுறது. அப்ப ஞானம் கிடைக்க கிடைக்க, உதாரணத்திற்கு முதல்ல ஆத்மாவுடைய ஞானம் கிடைக்கும் பொழுதே ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சிடுறது. சாந்தியை அனுபவம் பண்ண தொடங்கும் பொழுது துக்கத்திலிருந்து விடுபட தொடங்குறோம். அப்ப முதல்ல ஞான கடலான தந்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் அவர் துக்கத்தை போக்குறதுக்காக செய்யக்கூடிய முதல் காரியமே. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ஆன்மா என்பது சுயமாக காரியம் செய்கிறது. இதுல இறைவனுக்கு என்ன பங்கு இருக்கு? நல்ல கேள்வி. பொதுவா என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, கடவுளே நீ இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் தோஷம் அவரை மட்டும்தான் சொல்றோம் நம்ம. அப்போ ஆன்மாவானது நீங்க சொன்னா போல நமது புத்தியால் தான் செயல்களை செய்யறோம். ஊக்குவிக்கிறது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எதை ஊக்குவிக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் நான் மனிதன் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்துமே புத்தியின் மூலம் செய்யக்கூடிய கர்மங்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அதுக்கு தண்டனை மனிதன் தான் அனுபவிக்கிறான். ஜெயிலுக்கு போறதும் நாம தான், கஷ்டங்கள் நோய்கள் அனுபவிப்பதும் நாம தான். அப்போ இறைவன் இதுல என்ன பங்கு அப்படின்னா, நம்ம நேத்தி வரைக்கும் என்ன சொல்லிட்டோம், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் உட்காந்து ஒரு இலையும் அசைச்சிட்டு இருப்பாரா என்ன? அப்படி இல்லை அதோடைய அர்த்தம். அதோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காம அப்படி சொல்லிட்டோம். இந்த சிருஷ்டியோடைய நேரத்துல கடைசி சமயம் நடக்கும் பொழுது, இந்த தர்மம் தாழ்ந்த நேரம்னு சொல்றோம் இல்லையா, முதல்ல அவர் இப்ப சொன்ன மாதிரி ஞானத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு நமக்கு உயர்ந்த கர்மங்களுடைய ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். கர்மங்களின் ஆழமான கதி நமக்கு புரிய தொடங்கும் பொழுது மனதில் உள்ள பல கேள்விகள் முடிஞ்சு போயிடுது. அப்போ உயர்ந்த கர்மங்கள் நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறது நமக்கு புரிய தொடங்குது. அடுத்தது அவர் நம்மளுடைய குழந்தைகளாக ஆக்கி அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணையாக இருக்கார். இன்னைக்கு ஒரு இன்செக்யூரிட்டி பயம் எல்லாம் வந்துடுது. ஏன் அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படின்னு. இறைவன் நமக்கு துணையா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு அந்த பயம் போயிடுது. எப்படி ஒரு குழந்தை தாய் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்க வேணா போகும், ஒரு பயம் கிடையாது. அதை போல இறைவன் நம்மளுடைய கையை பிடிப்பது போல் நமக்கு ஞானத்தையும் கொடுத்து துணையாக இருக்கார். பிறகு லோபமாகி மறைந்து விட்ட இந்த
தர்ம ஸ்தாபனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். எது இப்ப இல்லை அப்படின்னு சொன்னாக்க இறைவன் படைக்கக்கூடிய தர்மம் எது? ஏன்னா கீதையில எழுதியிருக்கு கிளியரா, நான் தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னாக்க தேவி தேவதா தர்மத்தை. நம்ம இப்பதான் பார்த்தோம் தேவர்களுக்கெல்லாம் தேவர். அப்போ இந்த தேவதைகளையும் படைக்கக்கூடியவர் ஞானத்தின் மூலம் அப்படின்னா இந்த தேவதா தர்மத்தை இப்பதான் அவர் ஸ்தாபிக்கிறார். இந்த மாதிரியான காரியங்களை அவர் செய்யும் பொழுது இறைவன் இந்த கர்மங்களை தான் செய்கிறார். நமக்கு உயர்ந்த கர்மங்களை செய்யறதுக்கான பிரேரணை, அதுக்கு ஊக்குவிக்கிறார். எல்லா கர்மங்களையும் அவர் செய்யறதில்ல, அவர் டைரக்டா எந்த கர்மங்களும் செய்யல, ஊக்குவிக்கிறார் நமக்கு உயர்ந்த கர்மங்கள் செய்ய. ரொம்ப அழகா சொன்னீங்க. இறைவன் நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறார்னு சொன்னீங்க. அடுத்தது இறைவனுடைய பிறப்பு வித்தியாசமானது என்று கூறுகிறீர்கள். இறைவன் அவதரிப்பது எப்படி இந்த உலகத்தில்? இதை பத்தி கீதையில இறைவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத். இதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க இறைவன் பிறப்பற்றவர். ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இயற்கையை வசப்படுத்தி, அதாவது சுதந்திரம் இல்லாத இயற்கையை வசப்படுத்தி நான் இந்த சிருஷ்டியில திரும்ப திரும்ப படைத்தல் என்கிற காரியத்தை செய்கிறேன். புனः மீண்டும் மீண்டும் நான் படைக்கிறேன். மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறதே என்ன தெளிவாக்குறது அப்படின்னாக்க கால சக்கரம் சுழன்றுகிட்டு இருக்கு. அவர் எப்படி இயற்கையை வசப்படுத்தி வரது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பரகாய பிரவேசம் பண்ணி இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இயற்கையால் ஆன உடலில் பிரவேசம் செய்கிறார். அவர் யோனியில் கர்ப்பத்திலிருந்து பிறப்பதில்லை, ஆனால் இயற்கையால் ஆன உடலில் பரகாய பிரவேசம் செய்கிறார். அடுத்தது அவசம் பிரகிருதேர் வசாத், சுதந்திரமற்ற இயற்கையை நான் வசப்படுத்தி என்னுடைய காரியங்களை செய்யறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இறைவனை பற்றி நீங்கள் கூறும்போது இறைவன் தந்தையாய் இருக்கிறார், தாயாய் இருக்கிறார், நண்பனாய் இருக்கிறார், குருவாய் இருக்கிறார், பிதா மகனாக கூட இருக்கிறார் என்று கூறினீர்கள். ஒரு இடத்துல கீதையில இறைவன் காலனுக்கெல்லாம் காலன் என்று கூறப்பட்டுள்ளது. இது உண்மைதானா? காலனுக்கெல்லாம் காலன் என்று கூறப்பட்டிருப்பது உண்மைதான். ஏனெனில் இந்த சிருஷ்டி நாடகத்தின் முடிவில் இறைவன் அவதரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் காலம் க்ஷயகிருத் பிரவருத்தா காலோங்கா கால் மகா கால், அதாவது நான் மகா காலனாகவும் இருக்கிறேன். இந்த சிருஷ்டியை கடைசியில, அது முடிவடையக்கூடிய நேரத்துல இதை அழிப்பதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் அவரை மகா காலன்னு சொல்றோம். இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, அவர் என்ன சொல்றாருன்னா ஜென்ம கர்மச்சமே திவ்யம், என்னுடைய பிறப்பும் திவ்யமானது, என்னுடைய கர்மங்களும் திவ்யமானது. அப்போ மனிதனை போல அவரோட பிறப்பு இல்லாத இல்லை, அதே போல மனிதனை போல அவருடைய கர்மங்களும் இல்லை. அதனால அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, என்னுடைய கர்மங்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் நிபத்னந்தி மகாபாகு, என்ன என்னுடைய கர்மங்கள் பிணைப்பதில்லை. ஏன்னா அவர் அவருக்குன்னு ஒரு உடல் இருந்து அவர் விருப்பப்பட்ட கர்மங்கள் செய்யும் பொழுது கர்மங்களுடைய ஒரு நல்ல கெட்ட பலனுக்கு அவர் ஆளாகிறார். ஆனா இறைவன் பரகாய பிரவேசம் செய்து பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய்யும் பொழுது அவருக்கு கர்மங்களுடைய ஒரு இந்த கர்ம கணக்கு என்பது உருவாகிறது இல்லை. அதனாலதான் அவரை அபோக்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். மிக அழகாக இறைவனை பற்றி, இறைவனோடு நமக்கு இருக்கும் உறவை பற்றி, இறைவன் செய்யக்கூடிய காரியங்களை பற்றியும் விளக்கி கூறினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில நம் பரமாத்மாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். பரமாத்மா என்பவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், நண்பனாகவும் இருக்கிறார். அவரை நினைப்பதனால் நமக்கு மனதில் அமைதி ஏற்படுகிறது. அவருடைய காரியங்கள் திவ்யமான காரியங்களாக இருக்கிறது. இவரை பற்றி மேலும் நாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.